வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்றால் ராகுல் காந்தி நேற்றைக்கு வீசியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு. இந்திய தேர்தல் அமைப்பு முறையின் மீது நம்ம நம்பிக்கை வச்சு தான் இந்த நாட்டில் இருக்கிறோம். இந்த ஜனநாயக அமைப்பு மீது ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான காரணமே நாம் இது ஒரு விரும்பக்கூடிய அல்லது நாம் யாரை வெற்றி பெறணுமோ அந்த வாக்காளருக்காக நாம் வாக்களிக்கிறோம். அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. அதன் காரணமாக ஒரு அரசு அமைது, அந்த அரசு நமக்கு நன்மை செய்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையை கடைக்கக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய குடிமகனுக்கு வழங்குகிறது. அதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் அதை ரொம்ப நேர்மையாக நடத்துது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாடு இயங்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையே கிட்டத்தட்ட சுக்குநூறாகி போன மாதிரி, கங்கையே சூதகமானாலும் சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு சூழலை ராகுல் காந்தி இப்போ உடைத்திருக்கக்கூடிய உண்மைகள் வெளிக்கொண்டு வந்திருக்குது. இப்படியேப்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல் கூட ரொம்ப நேர்மையாக நடந்ததுங்கிறது அதனுடைய முடிவுகளை பார்த்தா நமக்கு தெரியும். அவ்வளோ தூரம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு நாட்டில் ஒரு நெருக்கடி நிலையை கொண்டு வந்த பொழுது ஜனநாயகம் ஒரு படுகொலைக்குள்ளானது அப்படின்னு சொல்லி அதை மீட்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அதை முன்னெடுத்தது. இந்திய அளவில் ஜனதாங்கிற ஒரு கட்டமைப்பும் அப்போ தான் உருவாகுது. அதாவது மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பாக, மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு, அங்கே காங்கிரஸுக்கு எதிரான கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம், ஜனசங்கம் கூட அதில் இருந்துச்சு. பொதுவாக இந்திய அளவில் பார்த்தோம்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முதன்முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தில் ஒரு மாற்றம், அந்த ஆளுங்கட்சிங்கிறது ஒரு மாறக்கூடிய அளவு. எதுக்கு சொல்கிறேன்னா, எமர்ஜென்சி அந்தளவுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலையாக இருந்தாலும் தேர்தல் முறைங்கிறது அன்னைக்கு மக்களுடைய அந்த வாக்குரிமை, அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த விரலில் மைய வச்சதும் போய் அழுத்துறாங்கல்ல, அது ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம். அப்போ கூட அது அந்த முத்திரை போட்டு அவங்க அந்த பேலட் பேப்பர் தான் காந்தியின் தவறுக்கு ஒரு தண்டனை அளிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சராசரி குடிமகன் ஒரு நீங்கள் சொன்னீங்களே, தங்களுக்கு வேண்டியவர்களை ஆட்சியில் அமர்த்துவது மட்டுமல்ல, தாங்கள் நினைத்தால் ஒரு ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தியை, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆயுதமாகவும் அந்த வாக்குச்சீட்டுங்கிறது வாக்குரிமை தான் இருக்குது. அது இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை 2014 முதல் நடத்தி கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது எல்லாருக்குமே தெரியும். எல்லா வகையிலும் ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பது, எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கவர்னரை வைத்து ஜனநாயகத்தை பழிவாங்குவது, ஆட்சியை பழிவாங்குவது, மக்களுடைய விருப்பங்களை மாநில மொழிகளை சீர்குலைப்பது, ஹிந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பதுன்னு பல வகைகளில் அவங்க பண்ணிகிட்டு இருக்க நிலையில் என்னடா திரும்ப இவங்களே ஜெயிச்சிட்டு இருக்காங்களேங்கும் பொழுது மக்களுக்கு என்ன ஆகும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்ற என்னடா காரணங்கிறதான் நேற்று ராகுல் காந்தி போட்டு உடைச்சிருக்கார். தேர்தல் கமிஷனை தன்னுடைய கூட்டாளியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிரந்தர கட்சியாக, இப்போ அதிமுக கூட நாடாளுமன்ற தேர்தலில் நேரடி கூட்டணி வைக்காமல் கள்ள கூட்டணி வச்சிருச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு நேரடி கூட்டணி வச்சிருக்கு. ஒரு சில கட்சிகள் உள்ளே இருந்து வெளியிலையும் அகாலி தளம்லாம் நாங்கள் உன்னோட இல்லைப்பா சரிப்படாது, உன்னோட இருந்தோம்னா போதுன்ட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நிரந்தர கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் ஆணையம் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை 4 மாநில தேர்தல்களுக்கான முடிவுகளை தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, எப்போ அந்த தேர்தல் அப்படின்ட்டு. தேர்தல் அறிவிக்கும் பொழுது அதோட சேர்த்து அறிவிக்கப்பட வேண்டியது குஜராத் மாநில தேர்தல் தேதி. குஜராத் மாநிலத்தை மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையம். என்னடானா, பிரதமர் வெளிநாடு போயிருக்காரு, அவர் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படி. எப்போ நடந்தது இது? இப்போ இந்த குஜராத் தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் அப்போ அது மாதிரி என்ன, அவர் வரணும், அவர் தான் இப்போ வெளிநாடாக சுற்றிக்கிட்டு இருப்பார், அவர் எப்போ வர்றது? என்ன காரணம்னா, குஜராத் என்பது மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம், அவர் முதலமைச்சராக இருந்த மாநிலம், தொடர்ச்சியாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மாநிலம். அங்கே ஒரு தேர்தல் தேதி அறிவிக்கணும்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொன்றையும் அவங்க கடந்த முறையே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் இந்திய பிரதமரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரே கூட பிரதமருடைய தேதிகளுக்காக காத்திருந்தார்கள். அப்படிதான். இன்னைக்கு இதை விட மோசமாக. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் கூட நாடாளுமன்ற தேர்தல் கடந்த முறை முதல் கட்டத்திலேயே நடந்துருச்சு. நமக்கு எப்பொழுதுமே ஒரே கட்டத்தில் முடிச்சிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ தேர்தல் நடந்தாலும் ஒரு கட்டத்தில், பெரும்பாலான தேர்தல்கள் அப்படி தான் நடந்திருக்கு. 1-2 முறை தான் 2 கட்டமாக நடைபெற்றிருக்கு, பெரும்பாலும் ஒரு கட்டத்தில் நடந்துடும். நம்ம இதை ஏன் முன்னாடியே முடிச்சாங்கன்னா, இங்கே தான் பிஜேபி எதிர்ப்புங்கிறது கடுமையாக இருக்கிறது.
மக்கள்கிட்டயே அது இருக்குது. அப்போ இந்த கருத்து வந்து பரவிக்கிட்டே இருக்கக்கூடாது மற்ற மாநிலங்களுக்கு. இதை முடிச்சு விட்டுட்டோம்னா இங்கே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடலாம்ல, அந்த இது போயிடும். மற்ற இடங்கள்ல அவங்களோட வேலையை பார்க்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நினச்ச அளவுக்கு அது நடக்கலை. ஏன்னா உத்தரப்பிரதேசத்திலே வந்து மக்கள் வந்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி விட்டார்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் தான் இதையெல்லாம் உணர்ந்து பிஜேபி வந்து என்ன காய் நகர்த்துதுன்னா, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது. இதை தான் நேற்று ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கோ, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினர், பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குகளை நீக்குவது. அதே நேரத்தில் வெளிமாநிலத்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில், வட மாநிலத்தவர்கள் நீண்ட காலமாக வசிக்கக்கூடிய அங்கே மாதிரி இருக்கிறத வாக்குகளை சேர்ப்பது. இந்த 2 வேலையையும் தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படி பண்ணும் பொழுது தான் நேற்று ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, பீர் கம்பெனியில் 60 பேர் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு பீர் கம்பெனி அட்ரஸ் என்னன்னு போய் பார்த்தா, அது வந்து ஒரு பீர் தொழிற்சாலை. அதில் வந்து ஒரு 60 பேர் ஓட்டராக இருக்காங்க. அது மாதிரி 0 அப்படின்னு ஒரு அட்ரஸ் போட்டுட்டு, இந்த நம்ம சாதாரணமாக அந்த டைப் பண்ணி பார்ப்போம்ல எப்படி இருக்குன்னு எல்லா லெட்டரையும், அந்த மாதிரி அது ஏஎஸ்டிஎஃப் கூட இல்லை. ஏஎஸ்டிஎஃப்க்கு கூட ஒரு முறை இருக்குது. டைப் ரைட்டிங் கற்றுக்கும் பொழுது ஒரு அரிச்சு உடையாது. இது அது கூட இல்லாமல் எங்கே அங்கே தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தட்டி ஒரு பேர் அட்ரஸ்ன்னு போட்டு அது மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. முதல் முறை வாக்காளர்னு 75 வயசு அம்மா ஒருத்தங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. 70 வயசுக்கு மேலே அவங்கள 3 இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. அடுத்த தேர்தல் பீகாருக்கு பிறகு மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிற மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா 3 இருக்குது. அசாமும் இருக்குது. அதில் அசாம் மட்டும் பிஜேபி ஆட்சி நடைபெறக்கூடிய இடம். மற்ற 3ம் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலம். அதில் தமிழ்நாடும் கேரளாவும் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாத மாநிலம். அப்போ இங்கே என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, ஏற்கனவே அதிமுகவை அவங்க முதுகில் ஏறி உக்காந்தாச்சு. யார்? பிஜேபி. நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு இவங்க சொல்கிறது. கூட்டணி இல்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமையாது அப்படின்னு அவங்க அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறது. அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும், நாம் கவனிக்க வேண்டியது பீகாரில் இப்போ எப்படி அந்த எஸ்ஐஆர் மாதிரி இங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இதை கவனத்தில் கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இங்கே இந்தியா கூட்டணிக்கு இங்கே தலைமை தாங்குகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது தான் போட்டியிடுகிற தொகுதியாக இருந்தாலும், தோழமை கட்சிகள் போட்டியிடுகின்ற தொகுதியாக இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதி, புதுச்சேரி ஒரு தொகுதி, ஆக 40 தொகுதிக்கும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 68,000 பூத்துகள் இருக்குது. அந்த வாக்குச்சாவடி 68,000 ப்ளஸ் இருக்குது. அத்தனையிலையும் BLA 2 அப்படிங்கிறத நியமித்து, அந்த BLA 2 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்லேயே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அது எல்லா கட்சிகளும், அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் நியமிக்கலாம். இருந்தாலும் தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் வழக்கமாக அதை நியமிச்சுக்கிட்டே இருந்தது. அதில் கடந்த முறை ரொம்ப கவனம் செலுத்தி எல்லா இடத்துலையும் நியமித்தது திமுக தான். அந்த BLA 2 நியமித்தது மட்டும் இல்லை, அவர்களுக்கு என்ன பணி அப்படிங்கிறத முழுமையாக சட்டத்துறையும் தகவல் தொழில்நுட்ப அணியும் சேர்ந்து பயிற்சி கொடுத்தாங்க. அதே சட்டத்துறை முறைய சார்பில் NR இளங்கோ MP ஒவ்வொரு BLA 2க்கும் இது என்னென்ன இருக்கும், எப்படி நீங்கள் இதை கவனிக்கணும், இந்த EVM, குறிப்பாக EVM அதோட சென்ட்ரல் யூனிட்டு, விவிபேட்டு, இந்த நம்ம இது பட்டன் அழுத்துறோம்ல அந்த மிஷின், இந்த 3த்துக்குமான கனெக்டிவிட்டின்னா இதை எப்படி நம்ம கவனிக்கணும், இதில் மாறாமல் இருக்கணும், நம்ம போட்ட ஓட்டு மாறாமல் இருக்கணும்னா, மிஷின் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுறத, தேர்தலுக்கு முன்பு, அந்த வாக்குப்பதிவுக்கு முன்பு இந்த முகவர்களாக உள்ளே போகிறாங்களே, BLA 2வும் போகலாம், அல்லது வேறு ஒரு முகவராக இன்னொருத்தவங்க போகலாம். அவங்க வேட்பாளர், அந்த கட்சியினுடைய வேட்பாளரால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கணும், அவரோட கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்டவராக இருக்கணும். அப்போ என்னென்ன அவங்க பண்ணணும், எத்தனை மணிக்கு உள்ளே போகணும், அந்த மார்க் போல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த EVM மிஷினில் எடுத்து ஒரு எல்லா கட்சியும் இருக்காங்கன்னா எல்லா ஏஜென்ட்டையும் காட்டி 2 ஓட்டு போடுங்க, நீங்கள் அவங்களே அழுத்த சொல்லுவாங்க, அழுத்த சொல்லி அப்புறம் அதை 0 பண்ணணும். அது கரெக்டாக விழுதா, உதயசூரியனில் அழுத்தினா உதயசூரியனுக்கு தான் போய் விழுதா, விவிபேட்டில் சரியாக இருக்கா, மற்ற சின்னத்துக்கு அழுத்தினா அது போகுதா, இங்கே அழுத்தி அங்கே மாறுதுன்னெலாம் சில இது வருதில்ல, அதெல்லாம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு, அப்படி இருந்தால் உடனே அப்ஜெக்ட் பண்ணி அந்த மிஷின் கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கடைசியாக இதை எல்லாத்தையும் முடித்து அந்த பிங்க் பேப்பர், க்ரீன் பேப்பர் சீல் 2 இருக்குது, PPS, GPS, அந்த 2 சீலும் அதுக்கு மேலே இதை வச்சு இந்த அதுக்கப்புறம் ஃபார்ம் 17C, ரொம்ப முக்கியமானது அதுதான். அந்த ஃபார்ம் 17C அப்படிங்கிறது ஒரு வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட அந்த EVM அதனுடைய எண் என்ன, விவிபேடி அது எண் என்ன, எத்தனை மொத்தம் வாக்காளர்கள், வாக்களித்தவர்கள் எத்தனை பேர், அங்கே இருக்கக்கூடியவங்க யாராவது தபால் வாக்குகள் அந்த கணக்கு ஏதாவது இருக்கா, அல்லது அந்த பூத்தில் இருந்த தேர்தல் அதிகாரி அதில் வாக்களித்தாரா,
அப்படிங்கிற விவரங்கள், மற்ற வேறு ஃபார்ம்ஸ் கொடுக்கப்பட்டது, நோட்டா, இந்த மாதிரி சில பேர் எனக்கு வாக்கு இல்லைன்னு கொண்டு வந்து இது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபார்ம் 17C இருக்கும். இந்த 68,000 பூத்துக்கான ஃபார்ம் 17Cயையும் வாக்குப்பதிவு முடிந்து பெட்டி கொண்டு போன பிறகு வாங்கி வைத்த கட்சி திமுக. அது தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய, இப்போ காங்கிரஸ் கட்சி 10 தொகுதியில் போட்டிட்டுனா 10க்கும் அது அதில் உள்ள எத்தனை பூத்தோ அதுக்கு எல்லாம் இருக்கும். இது அவர்களோடு இருக்கும்பொழுது கவுண்டிங் போகும்பொழுது நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்ம் 17Cயை கையில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் கழித்து கவுண்டிங் பண்ணுங்கள், 2 மாதம் கழித்து கவுண்டிங் பண்ணுங்கள், எடுக்கும் பொழுது அந்த மிஷின் நம்பர் கரெக்டாக, இவிஎம் நம்பர் கரெக்டாக, விவிபேட் கரெக்டாக இருக்கா, டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு நீங்கள் இதில் இருக்கிறது அதில் இருக்கா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஓட்டு எண்ணவே அனுமதிக்கிறது. அதே மாதிரி இறுதி சுற்று முடிவதற்குள்ள இப்போ 16 ரவுண்டு இருக்குது, 12 ரவுண்டு இருக்குது, 14 ரவுண்டு இருக்குன்னா இறுதி சுற்று முடிவதற்கு முன்பாக தபால் வாக்குகளை முழுமையாக எண்ணி முடித்து விட வேண்டும். ஏன்னா அந்த தபால் வாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் தபால் வாக்கில் அந்த கையெழுத்து இல்லை இந்த கையெழுத்து இல்லைன்னு சொல்லி இந்த யாரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால் அதை முழுமையாக எண்ணி முடிச்சிட்டா நம்பர் தெரிஞ்சிடும். இந்த இறுதி சுற்றில் என்ன ஆக்சுவலாக இவிஎம்மில் போல் ஆகிருக்கோ அதுதான் வரும். அப்போ அதை கவனிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு நடைமுறை, அதை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்குறதுங்கிற மாதிரியாக இருந்தனால தான் இதுக்கு மேலேயும் இப்போ நமக்கு மேலே அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது வர தேர்தலில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை உடையதாக இல்லை. அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிரந்தர கூட்டாளியாக இருக்கிறது என்பதுதான் காங்கிரசினுடைய எம்பியும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அம்பலப்படுத்திய அந்த பகிரங்க உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பேசிய இந்த விவரம் மட்டுமே போதும். இதை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு போய் திரையிட்டு காட்ட வேண்டிய ஒரு இது இருக்குது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இந்திய தேர்தல் முறையை அதை எப்படி எடுத்துக்கிச்சுன்னு ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலில் கடந்த முறை திமுக எப்படி வாக்குப்பெட்டிகளை பாதுகாக்கிறது, அகிலேஷ் யாதவனுடைய கட்சியில் ஆட்களை அனுப்பி அவர் அந்த இதை பார்த்துட்டு போனார். அந்த 3 ஷிஃப்ட்டு போட்டு காவல் காக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்க்குறது. அதே மாதிரி சிசிடிவி கேமரா கண்காணிக்கிறது. இவிஎம் வரதுக்கு முன்னாடி ஓட்டு பெட்டி இருந்துச்சு. அதான் அப்போ பெட்டியை மாற்றிடுவாங்கன்னு ஒரு இது சொல்லுவாங்க, பெட்டியை தூக்கிடுவாங்க. அதான் 1994 மயிலாப்பூரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்க அதிமுக சார்பில் கராத்தே பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு, திமுக நாப்பூர் ராமஜெயம் நிற்கிறார். அப்போ ஓட்டு பெட்டி தான். காங்கிரஸ் தனியாக நிற்கிது, கராத்தே தியாகராஜன் நிற்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி பெரிய அனல் பறக்குது அந்த தேர்தல். அந்த அதிமுக வேட்பாளர் திமுக நிர்வாகிகளை துப்பாக்கியை தூக்கிட்டு மிரட்டினார், சுட்டுடுவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இருந்தது. லட்டுக்குள் மூக்குத்தியை வைத்து தருகின்ற டெக்னிக்கெல்லாம் அந்த இடைத்தேர்தலில் தான் உருவாகுது. அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அருள் புகாரி அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய தலைமை தான் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை வீசி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து. அதாவது ஒரு தேசத்தை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதாக இருந்தால் அங்கே அடிப்படையில் இருக்கக்கூடாத ஒன்று டேட்டா. இதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட் எல்லாமே நீங்கள் சிம்பிளாக சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கான வசதியும் அதில் இருந்துச்சு. இப்போ பல காரணங்களை காட்டி இந்த டேட்டாக்கள், அதனால தான் மறைமுகமாக இந்த அலையன்ஸ் நோ டேட்டா அலையன்ஸ் என்று கூட சொல்வது என்டிஏவை. ஏன்னா இந்த லேண்ட்ஸ்லைடை பற்றி நோ டேட்டா அலையன்ஸ், சில நேரங்களில் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் கூட செல்லமாக சொல்வதுண்டு. பாராளுமன்றத்திலே இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது இல்லை அது லேண்ட்ஸ்லைடை பற்றி ஒரு வாட்டி கொஷின் வந்தது. அப்போ அமைச்சர் இருந்துச்சு, இல்லைங்க எவ்வளோ விக்டிம்ஸ் இருக்காங்கன்ற டேட்டா எங்ககிட்ட இல்லை, கொரோனாவில் செத்தவங்களுடைய டேட்டா இல்லை, விவசாய போராட்டத்தை செத்தவங்களுடைய டேட்டா இல்லை, மெடிக்கல் இன்டர்ன்ஸ் எத்தனை பேர் சூசைட் பண்ணாங்கன்ற டேட்டா இல்லை, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்ற டேட்டா இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கிட்டே இல்லை. எதுவுமே இல்லை. டேட்டான்றது வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் கிளியர் இந்த கண்ட்ரி, இந்த தேசத்தை ஆட்டோக்ரஸி பக்கமாக நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டியது டேட்டா இருக்கக்கூடாது. அப்போ தலைகீழாக இந்த தேசத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே திருப்பலாம் என்று முடிவெடுத்து தான் இது ஒரு ஜெர்மானிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, பேலட்டுக்கும் இவிஎம்முக்கும் ஒரு வழக்கு வந்தது. அப்போ நமக்கு தெரியும் பல முன்னேறிய நாடுகள் கூட திரும்ப பேலட் பக்கமாக போயிடுச்சு. அதில் ஜெர்மனி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் வாசகம் ரொம்ப முக்கியமானது. ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன், டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் இஸ் மச் நீடட். அதனால் நம்ம திரும்ப பேலட்டுக்கே போயிடலாம் அப்படின்னா. ஒரு தேர்தலை எவ்வளவு திறன்பட நடத்துகிறீர்கள் என்பதை விட முக்கியமானது எவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே தான் ஜனநாயகம் மிச்சம் இருக்கும். அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தால் தான் மிச்சம் இருக்கும்.
இன்றைக்கி வந்து ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட் மெயினாக சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆட்டமாக போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி பட்டி தொட்டி அனைத்தும் வந்து பாமரர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு. அவர் கொடுத்த ஏன்னா கிறிஸ்பாக பக்கா ப்ரிப்பரேஷனோடு கொடுத்துட்டார். எல்லாம் வந்து எளிமையானவர்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில் டூப்ளிகேட் ஓட்ஸ் எவ்வளோ அந்த ரொம்ப கடுமையான ஆதாரங்களோட கொடுத்துருக்காரு. அது கொடுத்துருக்காரு. சமீபத்தில் வந்து அந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம பார்க்கணும். திருப்பதி பை எலெக்ஷனில் வந்து 2021 பிஜேபி போய் ஒரு 35,000 போகஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ஐடிஸோட இபிஐசி ஐடிஸோட கொண்டு போய் காட்டுறாங்க. ஜஸ்ட் காட்டுறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி, அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் உங்களுடைய என்க்ளோஷர், உங்களுடைய அது இது எல்லாம் போட்டு டெக்ளரேஷன் ஃபார்மில் சீல் குத்தி எந்த ஆதாரம் அப்படிலாம் இல்லை. அதை வந்து ஃபோட்டோஸ் கூட அந்த தி ஹிந்துவில் இருக்குது அந்த ஆர்டிக்கிள். இப்படி அந்த ஐடிஸோட காட்டி நிற்பார். அந்த யாரை குற்றம் சாட்டுறாரோ அவர் வந்து அந்த ஐடிஸோட காட்டி நிற்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய கிரெடென்ஷியல்ஸை பயன்படுத்தி 35,000 போகஸ் ஓட்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க திருப்பதியில், அந்த தொகுதியில். அது ஒரு பை எலெக்ஷன். அப்போ உடனே தேர்தல் ஆணையம் அங்கு பொறுப்பில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் PS கிரிஷாவை பணியிடை நீக்கம் செய்யுது. ஒரு நியாயமான தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ அதுக்கு தான் பதிலடியாக தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் நான் கொடுத்த டேட்டாவை நீங்கள் மறுக்கலை, நான் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து 11,000 பேர் வந்திருக்கிறாங்க, 11,963 பேர் வந்திருக்கிறாங்க, ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸில் 40,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுதான் உச்சகட்ட ஹைலைட்டு. 0 வந்து நேற்று கூட ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகாக சொன்னார். சரிங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து 0 போடுறது வந்து ஆமாம் சொன்னார். அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 0 போடுறது ஒரு நியாயமான விஷயம். ஒரு இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆகுறது என்ன, இது அதுலேயே நான் டிசகிரி ஆகிறேன். ஏதோ ஒரு இடத்துலனா அது 40,000 ஓட்டுக்கு போகுமா ஒரு தொகுதியில்? அப்போ பல்க் ஓட்டர்ஸ் ஒரே சிங்கிள் அட்ரஸில் அதை நம்ம பார்த்தோம். அந்த 80ங்கிற ஒரு அட்ரஸில் அதையும் தலைவர் ராகுல் காந்தி இன்னொன்று சொன்னார், அந்த அட்ரஸில் போய் நாங்கள் கேட்க போகும்போது எங்களை அடிக்க பாஞ்சாங்க அப்படின்னு. அப்போ தெரிந்தே நடந்திருக்கிறது. அப்போ வந்து இன்டென்ஷனலாக நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யணும்னே ஒரு தேர்தல் ஆணையத்து மேலே இப்படி வந்து ஒரு இழுக்க வந்து உண்டாக்கணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஒரே அட்ரஸில் பண்ணியிருக்கீங்க. ஃபார்ம் 6 வந்து அதே மாதிரி இன்வேலிட் ஃபோட்டோஸ் சொன்னார். ஒரு பார்க்கவே முடியாத அளவுக்கு எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ இத்தனை டேட்டாக்களை நான் கொடுத்துருக்குறேனே, இது எதுவும் நீங்கள் பொய்ன்னு மறுக்கலை அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறேன். அவருடைய பதிலாக அதான் இருந்துச்சு. திருப்பதியில் மட்டுமில்லை, 2024 வந்து ஆந்திர பிரதேசனுடைய முகேஷ்குமார் மீனா தேர்தல் ஆணையராக இருந்தது. முகேஷ்குமார் மீனா வந்து 556 வாலண்டியர்ஸை வந்து டெர்மினேட் பண்ணுறார். தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டு எழுது, யார்கிட்டையும் போய் நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, பாருங்க நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா உங்கள் மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலை. 96 கவர்மெண்ட் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறார். அவங்க மற்றவங்க வந்து வாலண்டியர்ஸ். 96 சற்றேறக்குரிய 700 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது. யார் இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் நடவடிக்கைக்கு கூட அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கல. அதே மாதிரி ஆகஸ்ட் 2025 வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தபோது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 4 எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸையும் 2 AUROஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நடவடிக்கை எடுக்க துரிதமாக என்ன செய்யணும்? ஒரு ஜனநாயகத்தின் மீது அதை பாதுகாக்க நம்ம மேலே தான் அந்த பொறுப்பு இருக்குது என்று நினைக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியா டக்குன்னு சொல்லுங்கள், அது எங்கெங்கே நடந்துச்சு, அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. அப்படி ஒரு அவசர கதியில் மீட்டிங் நடத்தியிருந்தா இவர்கள் எடுப்பது நியாயம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்க முடியும். ஏன் இந்த சந்தேகங்கள் எங்கள்கிட்ட தான் கொண்டு வந்திருக்கணும், நீங்கள் எதுக்கு மக்கள் மத்தியில் போய் பேசுகிறீங்க? அந்த அளவிற்கு உங்கள் மேலே நம்பிக்கையை இழந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கும் முறைமை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைமை டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னால் ஓரளவுக்கு. அதாவது பிரதமர், எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர், சட்ட அமைச்சர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அப்படின்னு இருந்தது. இது ஒரு ஓரளவுக்கு அது டிரான்ஸ்பரண்ட். ஒரேடியாக வந்து எதிர்க்கட்சிக்கு இல்லைன்னா கூட உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஒரு இருக்கும்போது ஒரு நியாயம் இருக்கும். அதில் அரசாங்கத்திலேருந்து வெளியில் 2 பேர் இருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவரும் உச்சநீதிமன்றம். அப்போ உங்களுக்கு மொத்தமாக ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலே போயிடாமல் ஒரு 2 to 2 டை வரும்போது ஏதாவது ஒரு நியாயத்தை பேச முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன நடந்துச்சு? டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த ஒரு முறையை நான் பல விவாதங்களிலும் பல நேரங்களில் தனியாக பேசும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், எப்போதும் கேட்குறது, ஒரு கிவ் மீ ஒன் குட் ரீசன், எதுக்காக இப்படி ஒரு ஜனநாயகத்தில் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட போகிறோமோ அவ்வளோ நல்லது. வெளிப்படைத்தன்மையாக இருந்த ஒன்றை மாற்றி தலைமை நீதிபதி தூக்கி விட்டு இதுதான் நம்ம அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அப்போ அவர் தான் உறுப்பினராக இருந்தார் நம்ம எங்கள் காங்கிரஸ் தரப்பில். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 50 பேர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ணி 4 மணி நேரம் டைம் அப்படின்றாங்க. இப்போ அவர் செலக்ட் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணனாலும் ஒன்று தான், அதில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி இம்பாக்ட். அவர் சொல்கிற கருத்துக்கு எந்த அர்த்தம் இருக்க போகிறது இல்லை. 2 பேர் அவங்க முடிவு கொண்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ நேற்றைய தினம் ஒரு விவாதத்தில் வந்து ஒரு பாஜகவினுடைய இப்போ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு, ராமர் சீதை அதை மாதிரி சீதையுடைய கற்பை எப்படி வந்து சந்தேகப்படக்கூடாதோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மேலே வந்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எல்லாரும் அவங்க தான் கடவுளோடு தொடர்பு படுத்தி தான் இது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ
இந்த இவ்வளோ பெரிய அக்கிரமமான காரியத்தை முதல்ல செஞ்சது யாருன்னா நரேந்திர மோடி தான். சிறப்பாக செஞ்சது நரேந்திர மோடி தான். ஜேஎம் லிங்டோன் அறியப்பட்ட தேர்தல் ஆணையரை ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ அப்படின்னு அவருடைய முதல்ல அவருடைய மதத்தை சொல்லி, ஏன்னா 2002 கலவரம் நடந்த உடனே இப்போ நம்ம திரும்ப தேர்தல் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முன்கூட்டியே தேர்தல் வரணுன்றதுக்காக ராஜினாமா பண்ணி தேர்தலை எதிர்கொள்ள நினைக்கிறார். ஆனால் ஜேஎம் லிங்டோ ரொம்ப நேர்மையான, வரலாற்றில் ரொம்ப போற்றப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் ரொம்ப முக்கியமானவர், ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான நபர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் 2 பக்கமும் அவங்க தான், ஒன்றியத்துலேயும் அவங்க தான், இவர் மாநிலத்தில் இவங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர் 12 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு லிங்டோ என்ன பண்ணுறாரு, இப்போதைக்கு தேர்தல் முறையாகவே நடக்கும், இவ்வளோ அவசரமாக வைக்க வேண்டியதில்லை அப்படின்னா. அதற்கு பிறகு வந்த அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் அவரை மிக கேவலமாக பேசினார் நரேந்திர மோடி. இன்னைக்கு ஏன்னா பாஜக காரர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான வாதமே, தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிட்டீங்க, தேர்தல் ஆணையம் மேலேயும் சாணி வாரி வீசிட்டீங்க, புழுதி வாரி வீசிட்டீங்க, இதெல்லாம் தவறு இல்லையா அப்படிங்கிறாங்க. நரேந்திர மோடியோட உச்சகட்டம் என்ன அப்படின்னா, சில பத்திரிகையாளர்கள், சம் ஜேர்னல்ஸ் ஆஸ்க் மீ, சில பத்திரிகையாளர்கள் என்னை கேட்குறாங்க, ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ வந்து இட்டாலிக்காரரா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. நீ இங்கே சொன்ன மாதிரி தேர்தலை நடத்தலை, இவ்வளோ பெரிய முறைகேடாக நடந்திருந்தா அருவருப்பாக தான் பேசுவார் போல நரேந்திர மோடி. அப்போ தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலை நடத்தலை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சில பத்திரிகையாளர் என்ன கேட்குறாங்க, ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ வந்து இட்டாலிக்காரரான்னு என்ன கேட்குறாங்க. ஐ டோன்ட் ஹேவ் இஸ் ஜனம் பத்ரி, என்கிட்ட அவருடைய ஜனம் பத்ரி இல்லை. ஆனால் அதே நேரம் நான் வேணா ராஜீவ் காந்திகிட்ட கேட்டு சொல்கிறேன், இட்டாலியில் சோனியா காந்தியும் ஜேம்ஸ் லிங்டோ ஏதாவது ஒரு சர்ச்சில் மீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டு சொல்கிறேன் என்று இவ்வளவு விரிவாக எனக்கு என்னுடைய as far as my little legal பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் கன்சர்ன் இவ்வளவு இழிவாக மட்டமாக யாருமே பேசி நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை இவ்வளவு இழிவாக பேசிய ஒருவர் யாருனால் அது நரேந்திர மோடி. அப்போ அவருக்கு தெரியலையா சீதை மேலே குறை சொல்கிறது மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறது அப்படின்னு. ஸோ எந்த வகையிலும் வரலாற்று பூர்வமாகவும் இவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு வந்து ரொம்ப நேர்மையாக அதை அணுகுனாங்க. அதனுடைய எல்லா முடிவும் இவங்க முற்காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு இல்லை. ஆனால் பிற்காலத்தில் இதுவரை இல்லாத அளவில், இதுக்கு முன்னால் கூட நிறைய பேர் இங்கே கூட மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா கூட தோத்த போது சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் இது முறைகேடு இது அப்படி இப்படின்னு. ஆனால் ஏன்னா எங்களுடைய கட்சியில விட தலைவர் ராகுல் காந்தி கடந்த முறையில் கூட சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். சுதந்திர இந்திய வரலாற்றில் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஒரு மாநிலத்தில் பல ஓட்டு போட்ட ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருந்தோம் நேரத்துக்கு முன்னால். முடியை ஃபுல்லாக வச்சுட்டு ஒருத்தன் வந்து ஓட்டு போட்டு போவான், அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஓட்டு போட்டு போவான், மச்சம் வச்சுட்டு வந்து ஓட்டு போவான். கொடூரம் என்னன்னா, ஒரு மாநிலத்தில் 3 ஓட்டு போடுறவன் அப்புறம் போய் அடுத்தடுத்த மாநிலத்தில் யூபியில் ஓட்டு போடுறான். அதுதான் இப்போ வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போடுறவங்க குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளே வந்து பல்வேறு பூத்துகளில் போய் மாறி இருக்கிறவங்க யதார்த்தமாக இருக்குது. அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து பல்வேறு மாநிலங்களில் விட்டு மாநிலம் மாறி சென்று வாக்களிக்கக்கூடியது அப்படிங்கிறது வரலாற்றிலே முதல் முறையாக இருக்கும். நம்ம ஆனால் பெருமையாக உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா, மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா இந்தியாவில் நடக்கிறது அப்படி தான் சொல்கிறோம். எஸ்ஐஆரில் என்ன சொன்னாங்க, இப்படித்தான் மாநிலம் மாறி போய் ஓட்டு போட்டுடுறாங்க, நாங்கள் அது பயங்கர ஸ்ட்ரிக்டாக பிடிக்க போகிறோம். அதில் சும்மா சொல்லக்கூடாது, ஜனநாயகத்தை காப்பதில் உச்சநீதிமன்றத்துடைய பங்கு மிகப்பெருது. இன்றைக்கி சமீபத்தில் இந்த சிவி சண்முகம் வழக்கில் கூட அவ்வளோ அழகாக உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டுருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஐஆர் வழக்கில் கூட ஒரு இடத்துல கூட பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம். சரி, இப்போ உடனடியாக இப்படி நீக்கிறீங்களே, இது வந்து சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி பெட்டிஷன் தான். இப்போ இந்த வழக்கு நடந்து அதற்கு பின்னால் இதோடைய அவுட்கம் வந்த பிறகு தான் நீங்கள் தரணும் அப்படின்னு அட்வொகேட் ராகேஷ் திவேதி வந்து கேட்டார். ஜஸ்டிஸ் காண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து இட் வாஸ் நாட் நெசசரி ஆஸ் இட் வாஸ் அண்டர்ஸ்டுட். புரியறதே அதுதான். அந்த அளவிற்கு அந்த எஸ்ஆர் என்ன சொல்றாங்க, என்னப்பா 7 கோடி பேர் தான் நீங்க எடுத்துருக்கீங்க, அதுவும் அப்ப என்ன இது எல்லாமே அகைன் கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கேள்விக்குறிக்கு அத்தனைக்கும் விடை தந்திருக்கிறார். உங்களால முடிஞ்சா நீங்க ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு இதை வெளியிட சொல்ல வேண்டியது தானே, இப்படிலாம் சவால் விட்டாங்க, இப்ப அதுவும் செஞ்சாச்சு. இப்ப எடுத்துட்டு தேர்தல் எடுத்துட்டு போக வேண்டியது தானே, நீ மறுக்க வேண்டியது தானே தப்புன்னா. அவர் பூத் ஸ்லிப் நம்பரோட சொல்றாரு, எந்தெந்த பூத்துல போய் போட்டான், 116 பூத்துல போட்டான், 124 போட்டான், 125 போட்டான், 126 போட்டான், எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்போ பூத் நம்பரோட சொல்லியிருக்காருல்ல, எந்த பூத் நம்பர்ல போய் இந்த குருகிராஜ் சிங் ஒரே ஒரு தொகுதியில தான் அந்த ஒரு தொகுதியில் நீங்க ப்ரூவ் பண்ணலாம்ல. இந்த ஒரு தொகுதியில இந்த பூத் நம்பர்ல இந்த குருகிராஜ் சிங் தக் அப்படிங்கிறவன் 4 முறை ஓட்டு போட்டிருக்கிறான், அப்படி ஓட்டு போட்டிருக்கிறாரு. மேபி ஏன்னா அவர் போட்டிருக்கலாம், இல்லை அவர் பேரை பயன்படுத்தி யாராவது போட்டிருக்கலாம். அதனால இதை ப்ரூஃப் ஒரு சின்ன உதாரணம் தானே. தங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கும் தேர்தல் ஆணையம், தங்களுக்கு வாக்களிப்பவர்கள் மீது மிகவும் மென்மையாக இருந்து 4 ஓட்டு போடு, வேற ஸ்டேட்டு கூட போய் போடு என்று சொல்வார்கள் என்பதுதான் இதுலேருந்து தெரியுது. அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு மோசஸ் அருண் தங்களுடைய கருத்துக்களை சொல்றார். ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் அந்த விளையாட்டில் எளிதில் நீங்கள் வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு கேம் இருக்குன்னா அந்த கேமுடைய ரூல் மேக்கராக நீ இருந்தன்னா
ஈஸியாக அந்த கேமில் வந்து நம்ம வின் பண்ண முடியும். இப்போது பாஜக வந்து முதல்ல இந்த பவர் கேப்சர், பொலிட்டிக்கல் பவர் கேப்சர் எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றத 2014 நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த வந்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் உருவாக்குனாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் ஊழல் இருக்கிற மாதிரியும் ஒரு ஆக்டிவிஸ்ட் உருவாக்கி அண்ணாசாரே மூலிமா ஒரு போராட்டத்தை கட்டமைச்சு அதை வந்து மீடியா மூலிமா ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கிங் கிரியேட் பண்ணி ஆமாம் பெரிய கரப்ஷன், இந்தியா முழுவதும் கரப்ஷன் இருக்கிற மாதிரியும் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரியும் எல்லையில் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லி ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்கை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அது மூலிமா தான் இவங்க பவர் கேப்சரே பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து மோடி அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள்லாம் கூட ஆதரவாக பேசினாங்க. நம்ம முன்னாடி இருந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் என்ன அலிகேஷன் வச்சாங்கன்னா, இவிஎம் மிஷின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இவிஎம் மிஷின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் லாஜிக் ரீசன் சொன்னாங்க. பல இடங்களில் நம்ம பார்த்தோம். இப்போ நான் தான் வேட்பாளர் அப்படின்னா எனக்கு என்னோட குடும்பம் கூட ஓட்டு போடாமல் இருக்கட்டும், நான் எனக்கு தானே ஓட்டு போட்டிருப்பேன், ஏன் ஒரு ஓட்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட் கேட்டார். நம்ம நியூஸில் பார்த்தோம். பல இடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் லார்ஜ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்து இவிஎம் மிஷின் மேலே அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து நிரூபிக்க முடியாமல் வந்து தேர்தல். ஆனால் ஒப்பீட்டு அளவில் வந்து வாக்கு சீட்டு முறைக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா, வாக்கு சீட்டு முறையில் தான் மிக மோசமாக முறைகேடுகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு தான். அதை பண்ணதான் இவங்க தான். சண்டிகர் மேயர் தேர்தலில் நம்ம பார்த்தோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பேலட் சிஸ்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஊரே பார்த்தோம், சிசிடிவியில் பார்த்தோம். ஆனால் பல டெவலப்டு நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்றைக்குமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குன்னா அதை மேனிப்புலேட் பண்ண முடியுன்றது தான் டெக்னாலஜி. இவங்க அது கேரளாவே சாட்சி. இப்போ கேரளாவில் மாக் போலிங் நடந்தது. மாக் போலிங்கில் என்ன நடந்தது, எதுக்கு நீங்கள் பட்டன் எடுத்தினாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு விழுந்தது. அப்போ இவங்க செட்டப்பை எப்படி பண்ணுறாங்கன்னா, போலிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த போலிங் டைம் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் யாருக்கு போட்டாலும் பிஜேபிக்கு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அதில் வந்து உருவாக்க முடியும். சரி, அந்த இவிஎம் மிஷின் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த குற்றச்சாட்டை எப்படி நிரூபிப்பேன்னா, அதே இவிஎம் மிஷின் நான் போட்ட அந்த ஓட்டு தான் வந்து ஃப்ராடுலண்ட்டாக போயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இவங்க என்ன கூப்பிடுவாங்கன்னா, அடுத்தது நீ ஓட்டு போட்டு பார்க்கலாம், யார் தருதுன்னு பார்க்கலான்னுவாங்க. நான் போட்ட ஓட்டு ஃப்ராடாக போயிருக்குதுன்றது தான் என் குற்றச்சாட்டு. ஸோ அதில் கூட ஒரு சில லாஜிக் ரீசன்ஸ் சொல்லி அவங்க எஸ்கேபிசம் ரூட் மூலிமா அவங்க தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. கையும் காலுமா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்க குற்றச்சாட்டு டாக்குமெண்ட் பேஸ்டு எவிடன்ஸோடு நம்ம அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதில் எல்லாமே அம்பலமாகுது. ஸோ அதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிரா தேர்தல் 2024 மே மாதம் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. 2024 மே மாதம் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. கரெக்டாக 5 மாதத்துக்கு அப்புறமா 2024 நவம்பர் மாதம் அங்கே ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இடையில 5 மாதம் தான். இந்த 5 மாதத்தில் மகாராஷ்டிராவில் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் வந்து நியூ ஓட்டர்ஸாக வந்து அந்த ரேஷியோ வந்து உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? இது 5 மாசத்துல லாஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ ஓட்டர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஓட் ரேஷியோ 5 மாதங்களில் ரேபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது விஷயம், கர்நாடகாவில் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து ப்ரீ போலிங் ரிசல்ட் என்ன சொன்னாங்கன்னா, 16 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. கள சூழ்நிலையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவங்க கிடச்சது அவங்களுக்கு வந்து 9 இடங்கள் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து போட்டு அது சம்மந்தமாக வந்து விசாரணை நடத்தும் போது அப்போ கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, எங்ககிட்ட ரீடிங், அதாவது அந்த சிசிடிவி 5 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான வந்து போல் பூத்துலலாம் வந்து ஓட்டுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போது அந்த விதிகளை திருத்தம் கொண்டு வராங்க. 45 நாளுக்கு மேலே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் எளிதில் அந்த விளையாட்டில் நீ ஜெயிச்சிடலான்ற போதில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்க கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இன்னர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது பெங்களூரு சென்ட்ரல் கான்ஸ்டிடியூன்சி அவங்க வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. அதில் அப்போ கர்நாடகாவில் வந்து 8 சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தொகுதிக்கு சமம். அப்போது 7 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து 86,000 ஓட்டு லீடு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மகதேவபுராவில் மட்டும் நான் வந்து பிஜேபி லீடு எடுத்திருக்கிறாங்க. மொத்தமாக அவங்க லீடு எடுத்தது வந்து 1,00,000 சில்லற ஓட்டு வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக டிஃப்ரென்சஸ் பார்த்தா 32,000 ஓட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தொகுதியை மட்டும் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் பண்ணி நம்ம வந்து விசாரணைப்படுத்தும் போது தான் இவ்வளோ பெரிய ஃப்ராடு நடந்திருக்கிறது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதுலேயும் அந்த ஃபார்ம் 6 நடந்திருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல் தலைமுறையாக வந்து வாக்காளராக உள்ளே வரக்கூடியவங்க சாகுல் ராணின்னு சொல்லிட்டு 70 வயசு மதிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டரா 70 வயசை தாண்டி இருக்கிறாங்க. 80 வயசு ஓட்டர்ஸ்லாம் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஓட்டர்ஸாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ராடு, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும் நடந்திருக்குதுன்னா இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
அப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட 25 தொகுதியில் தான் ஒரு 32,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் பிஜேபி லீடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இவங்க பல தொகுதிகளை இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணி இவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தை படுகொலை சொல்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ கான்ஸ்டிடியூஷனே வந்து இந்தியாவை எப்படி டிக்ளேர் பண்ணுது, அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை வந்து எப்படி நேம் பண்ணுதுன்னா சாவரிங், சோஷியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்தியா. இப்படி தான் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்குது. சாவரிங்ன்றது இவங்க ஆட்சி காலகட்டத்தில் அடிபட்டு போச்சு. டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் தான் வந்து நிறுத்த சொன்னேன். சாவரிங்னா தனித்து ஆட்சி செய்யக்கூடிய இறையாண்மை உள்ள ஒரு நாடு. டொனால்டு ட்ரம்ப் உள்ள வந்து சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன் அப்படின்றாரு. இவங்களால மறுத்து பேச முடியுதா? 32 தடவை சொல்லியிருக்காரு. 32 முறை இவங்களால இப்போ வரைக்கும் கூட டொனால்டு ட்ரம்ப்புடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட இந்த அரசு பயப்படுது. அப்போ எவ்வளோ இவங்க டிபெண்ட்டாக இருக்கிறாங்க பாருங்க. செக்யூலர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மதத்தை வச்சு எவ்வளோ இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க இவங்களோட பாலிடிக்ஸே வந்து மதவாத அரசியலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோஷியலிஸ்ட் அதையே வந்து இருக்கிற எல்லா வந்து அரசு அமைப்புகளையும் எல்லா அரசு முகமைகளையும் தனியார் மயமாக்குறது. ரிசர்வேஷனை நீங்கள் எதில் கிளைம் பண்ண முடியும்? சாவரிங் அத்தாரிட்டியில் தான் கிளைம் பண்ண முடியும். அப்போ ரிசர்வேஷனை அப்போ நீங்கள் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் சோஷியலிச இந்தியாவை உருவாக்க முடியும்? இப்போ கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய சோஷியலிசம் அடிபட்டு போச்சு. டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்கிறது இதோடைய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. ரிபப்ளிக் குடிகளால் ஏற்படுத்தக்கூடிய அரசு, இவிஎம் மிஷினாலும் இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் மூலிமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசை தான் பாஜக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போது கான்ஸ்டியூஷன் இந்தியாவை டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இது எல்லா விஷயமும் இங்கே அடிபட்டு போச்சு. அப்போது இது ஒரு பெரிய பிளான். இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இதை எல்லா இடங்கள்லுமே டிபேட் பண்ணோம். இப்போ தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்களில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். வட இந்தியாவில் இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய, நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை வந்து கையில் எடுக்கிறதுக்கு இன்னமும் கோடி மீடியாவாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒப்பீனியன் மேக்கிங் இருக்குல்ல, ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த விஷயம் கான்க்ரீட்டாக அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறேன், டாக்குமெண்ட்டான அதுக்கான எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை எப்படி மறுக்கணும்? கவுண்டர் டாக்குமெண்ட் மூலிமா தான் நீங்கள் இதை மறுக்கணும். மிரட்டல் மூலிமா தானே இவங்க மறுக்கிறாங்க. அப்போது இவங்க மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வந்து அந்த அட்டானமஸ் பாடியும் பிஜேபி தன்னுடைய விங்காக மாற்றக்கூடிய வேலையை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இது திருப்பி தொடர்ந்துதானா நான் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புகிறேன். ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்னை யார் ஆட்சி செய்வதுன்றதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. இவிஎம் மிஷினோ எலெக்ஷன் கமிஷனோ வந்து என்னை யார் ஆட்சி செய்வான்றது முடிவெடுக்கணும்னா அப்புறம் இந்த நாட்டில் எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பாரபட்சமாக நடந்துட்டு இருக்குன்றத பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்போ எஸ்ஐஆர் பார்த்தோம், பீகாரில் நடத்தக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம்ம பார்த்தோம். இந்தியா இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவில் எடுத்த சென்செக்ஸுக்கு 2011 எடுத்த சென்செக்ஸ் அதை கூட இவங்க வெளியிட மறுக்கிறாங்க. அடுத்தது எப்போ எடுத்துருக்கணும்? 2021 எடுத்துருந்துருக்கணும். கோவிட்டை காரணம் காட்டி தள்ளி போட்டாங்க. இப்போவும் 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்பவும் எடுக்கல. கேட்டால் அதுக்கான ரிசோர்ஸ் இன்னும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் பீகாரில் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் வாக்காளராக இருக்கிறாங்க, 6.5 கோடி பேர் வாக்காளராக இருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் முடிச்சிட்டேன்றாங்க. இது எப்படி மேஜிக்கு? அப்போ உனக்கு அங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, என்னால் முடிக்க முடியுதுன்னா இந்தியா முழுவதும் நீ சென்சஸ் எடு, கேஸ்ட் சென்சஸ் எடு. ரிசர்வேஷனை வந்து நீ யூனியன் கவர்மெண்ட் கேஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீ புஷ்அப் பண்ணுறீங்க? பீகாரில் ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் அது கொஸ்டின் ஆக்கப்பட்டு அதை வந்து கிடப்பில் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ பீகாரில் உங்களால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஒரே மாதத்தில் 6.5 கோடி பேரை உன்னால் வந்து நீ வந்து பண்ண முடியும் அப்படின்னா இந்தியா முழுவதும் நீ வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கலாம்ல, அந்த ரிசோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அப்போ அதை ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? இப்போ பிஜேபிக்கு ஃபேவராக தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டாவாக தலையிடணும். இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டு சில விஷயங்களில் மியூட் ஸ்பெக்டேட்டராக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ராகுல் காந்தியே நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி இப்போ நடந்துக்குங்க, நீங்கள் வந்து இந்திய குடிமகன் தானா அப்படின்னு தான் நேற்றைக்கு தான் கேட்டிருக்கு. அதாவது முன்தினம் தான் கேட்டிருக்கு. அதாவது இந்தியாவுடைய நிலப்பரப்பு 2000 சதுர கிலோமீட்டர் காணான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாரு. அதற்கு வந்து பதிலளிக்க வேண்டிய மற்ற அமைப்புகள் எதுவும் பேசாமல் இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து நீங்கள் இந்திய குடிமகன் தானான்னு சொல்லி ராகுல் காந்தியை பார்த்து கேள்வி வைக்குது. இப்போ ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டை வச்சாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து சைனா வந்து அந்த இடத்த வந்து அவங்க டெரிட்டோரியை அறிவித்து அவங்களுடைய கசட்டில் அந்த டெரிட்டோரியை அறிவித்து அந்த கிராமத்துக்கு பேரும் வச்சு அவங்க டிக்ளரே பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன? இப்போ அது எல்லாமே வெளிப்படையாக வந்து நம்ம ஆன்லைனில் இருக்குது, எல்லா சோர்ஸஸ் அதுக்கு வெளியே இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ண ஒரு விஷயத்தை தான் இவர் எடுத்து பேசுகிறாரு. இவங்க என்ன சொன்னாங்க? அது 2014 இவங்க ஆட்சி பிடிக்கும் போது என்ன சொன்னாங்க? இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும், இந்தியாவுடைய எல்லைகள் பாதுகாக்கப்படும்னாங்க. குஜராத்தில் நம்ம பார்க்குறோம், அதானிக்கு வந்து அவருடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லை பகுதியில் பார்டரில் அவருக்கான பர்மிஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய வர்டிக்ட் தான் விவிபேட்டோடைய கவுண்ட் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிங்கன்னு சொன்னது. அதை இவங்க ஒபே பண்ணுறது கிடையாது. அப்போது இந்த விஷயம் வந்து முழுக்க இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கேப்சர் பண்ணி இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் இவங்க இந்த பவர் சென்டருக்கு வராங்க. இது தொடர்ந்ததுன்னா
கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது வந்து ஓட்டிங் ரைட்ஸ் நம்மளுக்கு சிட்டிசனுக்கு இருக்கிற மாதிரி இவிஎம் மிஷினுக்கு இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக இருக்கும். நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால் மாற்ற முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு இந்த சூழல் வராதுன்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துட முடியாது. இப்போது இந்த விஷயம் வந்து தொடர்ந்து இதே போல் நடந்ததுன்னா தமிழ்நாட்டிலேயே அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு நாள் சொல்லிடுவாங்க திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுடைய டார்கெட்டே திமுகவை டிஃபீட் பண்ணி இங்கே வந்து கேப்சர் பண்ணுன்றதுலாம் கிடையாது. இங்கே திமுக ஏடிஎம்கே இந்த பைப்போல் பாலிடிக்ஸில் ஒன்றை உடைக்கணும். அப்போ அந்த ஒன்றை உடைக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே சவாரி பண்ணி வங்காளத்தில் எப்படி இடதுசாரிகளை அப்புறப்படுத்திட்டு இவங்க வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு இதை தான் இங்கே அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இங்கேயும் வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் அதிகாரத்தை கைப்பற்றிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் மூலிமா நாம் தமிழர் கட்சி மூலியமாவோ விஜய் மூலியமாவோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ சொல்லிட்டாங்கல்ல பீகாரில் தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் பேர் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்கிற நியூஸில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இது எப்படி நடந்தது? இது அப்போது பவர் யார்கிட்ட இருக்குது? மொத்த வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டாக்ட்ரின் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். இதில் எக்ஸிக்யூட்டிவையும் ஜுடிஷியரியும் அவங்க ஆட்களாக மாற்றுறாங்க. ஃபுல்லாக வந்து அந்த வலதுசாரி சிந்தனையுடையவங்களாக மாற்றுறாங்க. அந்த வலதுசாரி சிந்தனையுடைய அந்த சைக்காலஜி இருக்குல்ல அதை முதல்ல சமூகத்தில் இவங்களுக்கு ஆதரவாக பேச வச்சுருவாங்க, மக்களை அப்செட் பண்ணிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் துணையோட ஆட்சியை கைப்பற்ற நினைப்பாங்க. இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதில் முற்போக்க நாங்கள் இப்போ இதை டிபேட் பண்ணுறோம், இதை பேசுகிறோம். நார்த் இந்தியாவில் இது நியூஸாக இருக்குதான்னு பார்த்தா அது கேள்விக்குள்ளே தான். ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து இந்த அவேர்னஸை நம்ம எல்லா இடங்களையும் கொண்டு போனோம். இந்தியா கூட்டணி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கையில் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து திரு மகிழ்நன் அவருடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். குறிப்பாக ஏன்னா வந்து தேர்தல் பாதை பற்றியான விமர்சனங்களை வந்து வைத்திருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். அவர்கிட்ட தான் வந்து இந்தியா தேர்தல் ஜனநாயகத்தின் வந்து ஒரு கேலிக்கூத்தாக விமர்சனம் பண்ணி பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்துருப்போம். உங்களுடைய பார்வை என்ன? இந்த தேர்தல் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து ஃப்ராட் ஆன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வெளிப்பட இவங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன் வழியாக தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சாரம். அமித்ஷா வந்து நக்சல்பாரிகள், நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட்டுகள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜனநாயக பதவிக்கு திரும்பலாம் அவங்களெல்லாம் சொல்லிய முடிச்சிடுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு நக்சலைட்டுகள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க சட்டப்பூர்வமான வழிகளில், அதாவது சட்டப்பூர்வமான வழிகளில் தென்படுகிற வழிகளில் கான்ஸ்டியூஷனை முழுக்க ஃப்ராட் பண்ணுற ஒரு வேலையை நான் சுவர் எழுத்துகளில் பார்த்துருப்பேன். பள்ளி குழந்தைகள் போயிட்டு இருக்கும்போது தேர்தல் பாதை திருடர் பாதையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, சரி, எலெக்ஷனுங்கிறது நாம் வந்து நீண்ட காலமாக ஒரு பெரிய வன்கொடுமைகளுக்கு உள்ளாயிருக்கிறோம். இந்திய நாட்டை பொறுத்தளவுக்கு நாம் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் இந்த அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக ஒன் ஓட் ஒன் மேன் ஒன் வேல்யூன்னு சொல்கிறோம்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்புங்கிற ஒரு ஒன்று எப்படி நான் சரிக்கு சமமான மனுஷனாக கருதுறதுங்கிறது பிஜேபியோட சித்தாந்தம். இப்போ அதை பேக்வேர்டாக கொண்டு போய் 75 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பண்ணையார்களுக்கு கையில் கொஞ்சம் ஓட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த கருத்தும் இருந்தது. மன்னாட்சி காலத்தில் நம்ம யாருமே கிடையாது, யார் சப்ஜெக்ட்ஸ். நம்ம சிட்டிசனாக மாறணும்ல, நீங்கள் சிட்டிசன் கிடையாது, குடிமக்கள் கிடையாது, நீங்கள் எங்களுடைய அடிமைகள் அப்படிங்கிறத மெல்ல 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 நவுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை பிஜேபி தொடங்கியிருக்குது. இப்போது இவங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து வடநாட்டில் மக்கள் வந்து ரொம்ப கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க. இப்போ வந்து டிமானிட்டைசேஷன் நடந்து போனாங்க சொன்னோம். அப்புறம் அதுக்கு பிறகு கொரோனா சமயத்தில் யூபியில் ஒரு பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் போய்ட்டு, என்னங்க இவ்வளோ கொரோனா வந்து இவ்வளோ செத்துட்டு இருக்காங்க, மோடி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் என்னங்க பண்ணுவார், கொரோனா கிருமி தானே கொள்ளுது அப்படின்னு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க. ஒரு எளிய பொதுமக்கள் மக்கள் வந்து அவர் என்ன பண்ணுவார், அவர் பாவம் அப்படின்னு கருதுகிற அளவுக்கு, மோடி மீது இறக்கப்படுகிற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அப்பாவிகளாக இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிற வேலையை இவங்க செய்கிறாங்க. இப்போ மோடி அமித்ஷாவுக்கு இப்படி துரோகம் பண்ணுற ட்ராக் ரெக்கார்டு இருக்கான்னா, அவங்க சொந்த கட்சியில் இருந்த இருக்கின்ற கட்சியிலேயே இருக்கின்ற போதே பிரார்த்தனம் பண்ணுற வேலையே தான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. மோடி சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அந்த கட்சியில் ஏற்கனவே சிஎம்மாக இருந்த கேசுபாய் பட்டேல், அந்த கேசுபாய் பட்டேலுக்கு எதிரான டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கொண்டு பத்திரிகைகளுக்கு, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்து, அவுட்லுக் மேகசினில் அவர், ஐ திங்க் அந்த பத்திரிகையாளர் பேர் வினோத் மேத்தான் நினைக்கிறேன், மோடியே டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு அவுட்லுக் மேகசினில் கொடுத்து, எங்கள் முதலமைச்சர் ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி விவரங்களை கொடுத்து அவருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை செய்து, அப்போ அவர் இருந்த பொசிஷன் என்னன்னா எச் ராஜா மாதிரியான தேசிய செயலாளர்.
அங்கே வந்து சங்கர் சிங் வகேலாங்கிற அந்த நபருக்கும் இவர் கேசுபாய் பட்டேலுக்கு ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் கேசுபாய் பட்டேலுடைய சைடு எடுத்து இவர் பஞ்சாயத்தில் வந்து ஒரு சைடு எடுத்து பேசுகிறாருன்னா தேசிய செயலாளரை டெல்லி கூப்பிட்றாங்க. டெல்லியில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அருண் ஜேட்லி இவங்கெல்லாம் கொஞ்சம் லாபி வச்சுட்டு கேசுபாய் பட்டேலை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டு ஹரேன் பாண்டியான்னு ஒரு நபர், அந்த நபர்கிட்ட உன் சீட்டை கூட நான் நிற்கிறேன்றார். உனக்கெல்லாம் சீட்டை தர முடியாது, கட்சியில் உண்மையாக இருக்கணும் கொடுப்பேன், நீ கட்சிக்கே துரோகம் பண்ணுற ஆளுன்னு மனசில் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறாரு. அப்புறம் பிப்ரவரியில் பைப்போல் வேற ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சிட்டாலும் ஹரேன் பாண்டியா மேலே ஒரு காண்டு. ஹரேன் பாண்டியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹரேன் பாண்டியா இதுக்கிடையில் குஜராத் படுகொலை என்பது காவல்துறையினர் நீங்கள் இதை சகித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு அரசனுடைய ஒத்துழைப்பு, அரசியந்திரத்தின் ஒத்துழைப்புலாம் கலவரம் நடக்காது. குஜராத் கலவரத்திற்கு பிறகு ஹரேன் பாண்டியா போய் அந்த மனித உரிமை ஆணையம் அவங்க நடத்துகிற அந்த விசாரணையில் போய் இந்த ஆள் தான் சொன்னார், இவர் வந்து போலீஸை வந்து இந்துக்கள் தங்களுடைய ஆங்கரை, கோவத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு அனுமதிக்க சொன்னார். ஹரேன் பாண்டியா சொன்னதுக்கு பிறகு ஹரேன் பாண்டியா ஏதோ ஒரு வகையில் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு ஹரேன் பாண்டியா கொலையில் குற்றம் சுமத்தப்பட்ட சொராபுதீன் ஷேக் கொலை செய்யப்படுகிறார். சொராபுதீன் ஷேக்குடைய ஒய்ஃபு, அந்த பொண்ணும் ரேப் பண்ணப்பட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு உடல் எரிக்கப்படுகிறது, காணாமல் ஆக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு இன்னொரு ஹிந்து, அவர் பேர் ஏதோ ராம், அந்த ராமாக இருந்தாலும் அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. பிரஜாபத்தின்னு ஏதோ ஒரு பேர், அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அவர் தான் அந்த சொராபுதீன் ஷேக் கொலையில் சாட்சியாக இருந்தவர். அப்புறம் சொராபுதீன் ஷேக் முடிஞ்சதுன்னு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை வேவு பார்க்குறாங்க. இது ரெண்டும் இந்த கூட்டு கும்பல், யார், மோடி, அமித்ஷா வகைரா 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ இந்த லோயாட்ட போய் பேசுகிறாங்க, சார் நீங்கள் வந்து சட்டப்படி இல்லை, நமக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னா, நான் சட்டப்படி தான் தீர்ப்பு எழுதுங்கிறாரு. சட்டப்படி தான் நீ தீர்ப்பு எழுதுனா உனக்கு தர்மப்படி தீர்ப்பு எழுதப்படும்னு சொல்லப்பட்டதான்னு தெரியல. அதுக்கு பிறகு ஆமாம், அதுக்கு இந்த தங்கம் எடை குலைப்பாளர் அது மாதிரி. அப்புறம் அவர் லோயா வந்து கட்டாயமாக ஒரு கல்யாணத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அழைத்து செல்லப்படுற இடத்துல அவர் வந்து மர்மமான முறையில் மரணிக்கிறார். மரணித்ததற்கு பிறகு அவர் வீட்டுக்கு வந்து அவருடைய கடைசி அந்த இறந்து போனதற்கு பிறகு இருந்த உடுப்புகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிற லோக்கல் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா ஒரு மீன்பாடி வண்டி மாதிரி இடத்துல தான் அவருடைய உடம்பும் கொண்டு வந்து சேர்க்கப்படுது. இதை குறித்தெல்லாம் வந்து நிரஞ்சன் தக்லேங்கிறவர் ஹூக்கில்டு லோயான ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இப்போ அந்த ஹூக்கில்டு லோயான அந்த புக்கு எழுதுனதுக்காக அவர் தான் என்ன எழுதியிருக்காரு, சாவர்கர் குத்து எழுதின அந்த கட்டுரை அவுட்லுக்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கட்டுரை பேர் வந்து லேம்ப் லயனிஸ்ட் அப்படின்ட்டு. ஒரு செம்மறி ஆட்டை யானை இந்த சிங்கம் மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி சாவர்கர் வந்து ஜெயிலில் இருந்தபோது அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது மட்டும் இல்லை, மன்னிப்பு கடிதம் எண்ணிக்கை அதிகரிக்க அவருடைய எடை அதிகரித்தது. அவர் வந்து ஒரு சிங்கம்லாம் கிடையாது, ஒரு செம்மறி ஆடுன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை வந்து அவுட்லுக்கில் நீக்கப்பட்டது. அவர் தான் அந்த ஹூக்கில்டு லோயாங்கிற புக் எழுதுறாரு. அதை எழுதுனதுக்காக ஒரு மகள் மீது ஆசிட் வீச்சு முயற்சி செய்யப்பட்டிருக்கு, துப்பாக்கி சூடு முயற்சி செய்யப்பட்டிருக்கு. அவருடைய மகள் வந்து இப்போ கேரளாவில் படிக்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொன்னது. இந்த அளவுக்கு ஒரு டெரர் பண்ணுற ஒரு டீம், தொடர்ச்சியாக மாற்று கருத்துக்கள் வராமல் தடுக்கிற ஒரு டீம். இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா வந்து அங்கே வந்து இப்படியான ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சிறையில் அடைக்கப்பட்டவர், சுப்ரீம் கோர்ட்டால் குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டார். அவர் இங்கே வர்றார். அந்த அமித்ஷாவுக்கு முதல்ல அமைச்சர் 12 சீட் கொடுக்குறாரு, 12 போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாரு. இவர் மோடி யோகியர் அவர் 12 சீட் கொடுத்து அந்த இவரை வந்து வச்சுருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹரேன் பாண்டியா, அந்த ஹரேன் பாண்டியா முன்னாடி ஹோம் மினிஸ்டர் இருந்தவர். ஹரேன் பாண்டியா ஏதோ ஒரு வகையில் இறந்து விட்டார். குடும்பத்தினர் வந்து மோடி அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு தான் நடந்ததுன்னு சொன்னாங்க. அமித்ஷா அங்கே போயிட்டார். அமித்ஷா வெளியில் போயிட்டு மோடிக்கு தேவையான ஒரு ஏற்பாடு, வெளியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலை நடக்குது. உள்ளூர் அளவில் இந்த பிரச்சனை வந்து நாரி போகுது. இவங்க செய்கிற அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட், சொராபுதீன் ஷேக் வழக்கு அந்த என்கவுண்டர் சொன்னால அதில் மோடி அந்த குஜராத் படுகொலையை ஒட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், என் மீது நம்பகத்தன்மை இழந்து விட்டது, குறைஞ்சிட்டு தான் நினைக்கிறேன், அல்லது குறைஞ்சிட்டு தான் இவங்க பரப்புரை செய்கிறாங்க, அசம்பிளியை டிசால்வ் பண்ணி திரும்ப எலெக்ஷனை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான துணிச்சல் எங்கேருந்து வருது, குஜராத் படுகொலைக்கு பிறகு. குஜராத் படுகொலை என்ன செய்தது, அந்த ஊரில் ஒரு கம்யூனல் பொலாரைசேஷன் செஞ்சிருச்சு. இப்போ துணிச்சலாக தேர்தலை சந்திக்கிறார். குஜராத்தியர்களே கொலகாரன்னு எல்லாரும் ஊர் பேரெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி குஜராத் கௌரவ யாத்திரான ஒரு யாத்திரை நடத்தி குஜராத்தில் அவர் ஜெயிக்கிறார். இந்த பிம்பத்திற்கு மூலதனம் போட்ட நபர்களில் மிக முக்கியமானவர் அதானி. இப்போ இவருக்கு துணையாக நின்ற அதானி, அமித்ஷா, மோடி 3 பேருமா சேர்ந்தா இந்தியாவுக்கு படையெடுத்து வந்திருக்கிறாங்க. தேர்தலில் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஊழல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. வழக்கமாக வந்து ஒரு வடநாட்டு பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு சந்திப்பு நடந்தபோது அவங்க வந்து ஊழல் பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஊழல்லாம் சரி, ஆனால் நீங்கள் காலகாலமாக அவங்க பாட்டம் காலத்துலேருந்து சேர்த்து வச்சுருக்கீங்களா சொத்து,
அதெல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஊழலை பற்றி நம்ம பேசலாம். நேர்மையை வந்து உங்கள் பாட்டம் மட்டும் சேர்த்து வச்ச சொத்தின் மேலே உட்காந்துக்கிட்டதுன்னு நீங்கள் ஊழல் எதிர்ப்பு பேசுகிறீங்க. உங்கள் ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு நாடகம். பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் we have to discuss, அது வேறு. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த நேர்மையை பற்றி எனக்கு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் சேர்த்து சொத்து மேலே உட்காந்துட்டு தான் பேசுகிறீங்க. என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்கலாம் சிஎம் வீட்டு பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க, ஆனால் பத்திரிகையாளர்கள், ஆக்டிவிஸ்ட்டு, இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அண்ணாசாரி ஊருக்கு போனேன் நான். இது வந்து இந்த டீட்டெயில் ராலிகான் சித்திக்கு நான் போனேன். அந்த ஆள் ஊரில் வந்து வரதட்சணை கிடையாது, பொய். அந்த ஆள் ஊரில் வந்து இந்த மாமிசம்லாம் சாப்பிட்றது கிடையாது, பொய். அந்த ஆள் ஊரில் வந்து சாராயம் குடிக்க கிடையாது, பொய். பீடி குடிக்க கிடையாது, பொய். இதெல்லாம் பொய். ஆனால் அன்றைக்கி மீடியாக்கள் அப்படி செஞ்சது. நான் போய் நேரடியாக பார்த்தேன். முன்னாடி உட்காந்து நமக்கு தெரியல, வழக்கமாக எல்லாரும் பீடி குடிச்சிட்டு ராலிகான் சித்தியில் இறங்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தா ஒருத்தர் பீடி குடிச்சிட்டு இருந்தார். எனக்கு அப்போ ரியலைஸ் ஆகலை. அப்புறம் டக்குன்னு மொபைல் எடுத்தோன்னே கீழே போட்டு சார்ட்ட சொல்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய பின்னால் தான் லைவ் பேக்னு டிவி சேனல்ஸ் நிற்குது, NDTV நிற்குது, ஆஜ் தக் இருக்குது. எவனுமே இதை பிடிக்கல. ராலிகான் சித்தியை வச்சு ஒரு மிகைபிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அவரை சுற்றி ஒரு பெரிய அவர். ஆனால் அவரை பற்றி அந்த ஊர் மக்கள் சொன்னது என்னென்னா, ஒரு தலித் மக்கள் வசிக்கிற பகுதி, அம்பேத்கரை பின்பற்றி பௌத்தம் தழுவிய அந்த மக்கள் அவங்க வசிக்கிற பகுதிக்கு போனேன். ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருந்துச்சு. வீடுகள் கூட இப்படி தாழ்வாக தான் போகணும். வீட்டு வாசலில் வந்து புத்தர் படம் ஒட்டி இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் படம் ஒட்டி இருக்குது. நீங்கள் புத்திஸ்ட் தானே, ஏன் பிள்ளையார் படம்னா ஐயா சாபு அடிப்பார் அப்படிங்கிறாங்க. பிள்ளையாரை கும்பிட்டே ஆகணும், அண்ணா சார் என்னுடைய உத்தரவு. ஆமாம், பிள்ளையார் நீங்கள் புத்திஸ்டாக இருந்தாலும் பிள்ளையார் கும்பிட்டாகணும். இப்போ இந்த ரோல் மாடல் ஒன்று தானே. ஆமாம், இப்போ இந்த அண்ணாசாரியை வச்சு தான் ஒரு ஊழல் எதிர்ப்பு நாடகம்லாம் பண்ணி ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றிய பிறகு லோக்கலில் கீழே ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் உண்மையிலே இருந்தால், மக்களை வாக்களிக்க மேலும் மேலும் அனுமதித்தால், ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவினுடைய தலைவர், அவர் வந்து சொல்லும்போது ஒரு இடத்துல ஹிட்லரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பழைய பாணியில் முதலாளித்துவம் ஆட்சி செய்ய முடியாத பொழுது அது சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கிறது. இப்போ முதல்ல ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாச்சு, ரெண்டாவது ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாச்சு, இப்போ கடைசியில் வந்து ஏமாற்றி ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்த பொழுது இந்தியன் அலையன்ஸ் இருக்குது. இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு தீவிரமான பரப்புரை மக்கள் மத்தியில் எழுச்சிருக்குது. இவர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான வேலையை செய்கிறாங்கன்னு பரப்புரை வந்து கடுமையாக ஈடுபட்டது. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் நம்ம உரிமையை இவங்க பறிச்சிருவாங்கங்கிற ஒரு குறைந்தபட்சம் டவுட் இருந்ததில்ல, அந்த டவுட் வந்து எலெக்ஷனில் அவங்களுக்கு பின்னடைவே தந்தது. அவங்க அதை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இவங்க வந்து பிரிவினைவாதிகள், நக்சல் சிந்தனையாளர்கள், அர்பன் நக்சல்லாம் ரொம்ப ஆவேசமாக மோடி வந்து பேசி மாட்டை திட்டிடுவாங்க, ஆட்டை திட்டிடுவாங்க எல்லாம் சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டை திட்டிருக்காங்க. கர்நாடகா சாம்பிள் சொன்னார்ல, கர்நாடகாவில் பிஜேபி ஜெயிச்சதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. 80களில் பாபு புதன்கிரின்னு ஒரு மலை, அந்த மலையில் சங்கரப்பான ஒரு ஆள், அந்த மலை இருக்கிற கான்ஸ்டியூஷன்சி, அது வந்து புத்தி அந்த என்ன சொல்கிறது சூஃபி ஞானி ஒருத்தர் முதல்ல காஃபி கொட்டையை அங்கே கொண்டதார் போல இருக்குது இந்தியாவுக்கு. அவருடைய அந்த மலை இருக்கிற கான்ஸ்டியூன்சியில் சங்கரப்பான ஒருத்தர் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னு பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறார். வேறு எந்த காரணமும் இல்லை, டெபாசிட் வாங்கினதுக்கு. கர்நாடகாவில் டெபாசிட் வாங்கினதுக்காக பேரணி போன கர்நாடகா டெபாசிட் வாங்கினதுக்காக பேரணி போன பாஜக இன்றைக்கு இவ்வளோ பெரிய தொடர்ச்சியாக மதக்கலவரம். இவங்க ட்ராக் ரெக்கார்டு எல்லாருமே, மோடியுடைய எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டை குஜராத்தில் பார்த்தாங்க கூட, அவர் முதல் தேர்தலே அதிகபட்சம் 20,000 வாக்கு, 30,000 அவ்வளோதான் இருக்குது. அடுத்தடுத்த கலவரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. யோகி ஆதித்யநாத் யூபியில் இருக்கார்ல, அந்த ஆள் வந்து சயின்ஸ் கிராஜுவேட்டு, வேலை தேடி திரிகிறார். வேலை தேடி திரிகிறவருக்கு 2 வேலை கிடைக்குது. ஒன்று சாமியார் வேலை, அதுக்கப்புறம் எம்பி வேலை. எம்பி வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வழக்கமாக வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம், பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஹெச்ஆர்கிட்ட வந்து அல்லது அங்கே காசு சம்பளத்தை உயர்த்தி வாங்கினான்னா, யோகியோட ட்ராக் ரெக்கார்டு போது அடுத்தடுத்து கலவரம் செஞ்சு தன்னுடைய வாக்கு எண்ணியை அதிகரித்து கொள்கிறார். இவங்களும் அப்படி செஞ்சு ஒரு இடத்துல வந்துட்டாங்க. மக்களுக்கு லைட்டாக விழிப்பு நிலை தட்டும் பொழுது ஒரு மயக்க மருந்து அடிக்கிறதுக்கு கலவரத்தை உண்டு பண்ணுறது. இப்போ இதுக்கு மேலே எடுபடாதுன்ற பொழுது நம்முடைய வாக்குரிமையை பறிக்க வந்திருக்கிறார்கள். இது வந்து நாமளாக இது சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி ஒன்று சொல்கிறேன். அப்படி சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் ஒரு ஓட்டாயமே பேசிகிட்டு இருக்காருனா கூட, அந்த ஆள் பேசும்போது என்ன சொன்னார், ஓட்டிங் வந்து ரைட் கிடையாது, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொன்னார். இஸ்லாமியர்களுக்கு வாக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க, இது அவர் சொல்லியிருக்காரு. இவங்க நம்ம இந்துத்துவவாதிகள் அவன் என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் ஓட்டுரிமையை பறித்து வைக்கலாம், அவங்க விசுவாசமான குடிமக்களான்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஓட்டுரிமை கொடுக்கலாம், இப்படி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேசாமல் இல்லை. இந்த பின்னணியிலேருந்து பார்க்கும் பொழுது ஓட்டுரிமை உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, கணக்கு கேட்பீங்க. இந்த அமைதிப்படையில் மணிவண்ணன் சொல்லுவார்ல, நாங்கள் தான் நீ தான் தலைவர், நான் பொதுச்செயலாளர்,
அதுக்கு பிறகு யாருமே ஓட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம், அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. 1 vote 1 man 1 வேல்யூங்கிறத போய் 1 nation 1 எலெக்ஷனில் போய் இந்த நிலை தொடர்ந்தால் 1 nation Y எலெக்ஷனை நோக்கி இவங்க போயிட்டாங்க. உனக்கு எதுக்குடா பதில் சொன்னேன்? இப்போ வந்து சாதாரணமாக அரசியல்வாதிகள் சாதாரண கடைகோடி மக்கள்கிட்ட கூட போய் நின்று, எப்பா 5 வருஷம் இப்படி பண்ணிட்டேன், இது நடந்திருக்கு, இது நடக்கலை, நான் இந்த வாக்குறுதியை அடுத்தால நிறைவேற்றி கொடுக்குறேன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அந்த இன்ட்ராக்ஷன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? மாநில அளவு அடிக்கடி இவங்க எலெக்ஷன் நடந்தால், இப்போ தேர்தல் கமிஷன் இந்த இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் பிஜேபி தரப்பில் தமிழ்நாட்டில் நடக்கிற நலத்திட்டங்களை ரேவடி கல்ச்சர்னு சொன்னாங்க. இங்கே வந்து நலத்திட்டங்கள் ரேவடி கல்ச்சர்னால் ஏதோ இனிப்பு கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னானுங்களே. இவங்க தான் தமிழ்நாட்டில் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்களா, இலவச பஸ்ஸில் வந்து பயணத்திட்டம் அது கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் காப்பிடிச்சு வேறு மாநிலங்களும் செய்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அவனுக்கு என்ன இதாக இருக்குதுன்னா, இவர்களுடைய முதலாளிகள் மக்களுக்கு எதையும் இலவசமாக வழங்காதேங்கிற ஒரு கட்டளை இட்டுருக்குறாங்க. இலவசமாக வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. ஏன்னு கேட்டால் அடிக்கடி எலெக்ஷன் நடக்குது, அவன்கிட்ட போய் நான் நிற்கணும். அப்போ எலெக்ஷனுக்கு போகாத, எதுக்கு எலெக்ஷன், எதுக்கு இத்தனை எலெக்ஷன் நடத்துகிற? ஒரு எலெக்ஷன் சரி, ஒரு எலெக்ஷனுக்காக நான் திரும்ப போய் அவனுக்கு எதாவது நலத்திட்டம் கொடுக்கணும், எலெக்ஷனே நடத்தாத. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனை, எலெக்ஷன் ப்ராசஸை ஹேக் பண்ணி பிஜேபி தனக்கு சாதகமான ஒரு முடிவை வாங்கியிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் எலெக்ஷன் இல்லாமல் பார்த்து கொள்கிற வேலையை அவங்க செய்வாங்க. தமிழ்நாட்டிலும் கூட நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கிற தொகுதிகளை கை வைக்க மாட்டாங்க. திமுக அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறது உத்தரவாதம், அதை வந்து நம்ம வெளியில் தெரியுது. ஆனால் பாஜக வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதாக சொல்கிறாங்களே, அது டவுட்ஃபுல். அவன் அங்கே தான் கை வைக்கிறான். மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட்டை வச்சு, ஓகே நாங்கள் 5% ஏறிட்டோம், ஒரு 10% ஏறிடும், நீ தோத்துக்கிட்டு தாண்டா இருக்க. இந்த டெபாசிட்டுக்கு கீழே வாங்கின ஒரு கட்சி, நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி திடீர்னு இவ்வளோ ரைஸ் ஆகுதுங்களா, அது டவுட்ஃபுல். அவனுக்கு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது டவுட்ஃபுல். மக்கள் விழிப்போடு இருக்கணும். பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள் இருக்குல்ல, அது மேலேயும் கண்காணிக்கணும். தமிழ்நாட்டையும் கூட, தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக நம்ம வந்து இது மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். அண்ணா அவர்கள் வந்து நமக்கு ஜனநாயகம் பழக்குன்னு தான் சொல்கிறார். ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருக்கும்போது ஒரு பாட்டியம்மா வந்து கேட்டுச்சான், ஏப்பா அங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்டுச்சான். அப்போ அண்ணா சொன்னாரான், எலெக்ஷனுக்கு வந்தேன். எலெக்ஷன் ஒன்று அந்த அம்மாவுக்கு எலெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்குது, ஓ பல்பு போட வந்தேன்னு கேட்டுச்சான். பல்பு போடலாமா, ஓட்டு வாங்க வந்தேன். அதுதான் நான் முன்னாடியே போட்டேனே. இல்லைம்மா, அது 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இதை சொல்லிவிட்டு அண்ணா என்ன சொல்கிறார், நம்ம மக்களுக்கு ஜனநாயகத்தை பழக்க வேண்டியிருந்தது. ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஜனநாயகம் என்றால் என்ன, அதனுடைய மதிப்பெண்ணுங்கிறது 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது. ஆமாம். அப்போ ஜனநாயகத்தை பழக்கியிருக்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். நீங்கள் வந்து நீ மதிப்புக்குரியவன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நீ மதிப்புக்குரியவன் அல்லன்னு அந்த சித்தாந்தத்தை சட்டப்பூர்வமாக நிறுவதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணி நான் விழிப்போடு இருக்க வேண்டும். அது விழிப்போடு இருந்தால் தான் குறைந்தபட்சம் மக்களாட்சிக்கிறதுக்கு மாண்பு மிச்சம் இருக்கும். பிஜேபி இதே போல் அலோவ் பண்ணால் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ்ங்கிறது நமக்கு ஒரு சின்ன அவர் ஏற்கனவே துளி தான், ஒரு துளி. அவர் ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கிறாரு. அப்படி கட்சிகளோ தனிநபர்களோ கூட முயற்சி பண்ணலாம். ஆனால் வெறும் இந்த செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அவன் ஃப்ராடுன்னு தெரியுது, ஊருக்கே தெரியும். அதுக்கு ஒரு சாட்சியை கொடுத்துருக்காரு. மக்கள் களமிறங்கி இதற்கான பதிலை கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் வச்சு நமக்கு கொடுத்த உரிமைகளை பறிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து நாம் குடிமக்கள்ங்கிற நிலையிலேருந்து மன்னராட்சியில் இருந்தவங்கள குடிகள் அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துக்கு போனால் மிக ஒரு அனுமதிக்கிறதே பெரிய விஷயமா கற்காலத்திற்கு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. கற்காலத்துக்கு போகாமல் நம்ம நிற்கணும். கருத்துக்களுக்கு நன்றி. இந்தியாவினுடைய ஜனநாயகம் பிழைக்குமா பிழைக்காதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். அமிர்த காலம்னு சொல்லி மோடியினுடைய ஆட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அமிர்த காலத்தினுடைய உச்சத்தை தரக்கூடிய இடம்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக அமைப்பின் மீதான கேள்விகள். இது தொடர்ந்தால் இந்தியாங்கிற ஒரு ஜனநாயக நாடு இருக்காது. இந்தியா ஒரு கற்காலத்தை நோக்கி போகும்னு மயிலனுடைய வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.